மமிதா வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தேங்க. இந்த லவ் டுடே பண்ணும்போது ஹீரோயின்ஸ் தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து மமிதா ஒன்றுத்த வந்து சாப்பாடை வந்து அப்பளத்தை உடச்சி நக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். பயங்கரமாக இருந்துச்சு. செம்மையாக எக்ஸ்பிரஷன்லாம் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காண்டாக்ட் பண்ணோம். காண்டாக்ட் பண்ணால் அப்போ வந்து மணங்கான் அப்போ அவங்க பண்ணுறதா இருந்தது. ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. என்னென்னமோ ட்ரைலாம் பண்ணேன். வணங்கான் டீம்கிட்ட பேசினேன், என்னென்னலாம் ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த டைம் ஒர்க் பண்ண முடியல. அப்போத்துலேருந்தே எனக்கு ஒர்க் பண்ணோன்னு ரொம்ப ஆசை. அப்போ திடீர்னு கீர்த்தி வந்து எனக்கு சொன்னார், இந்த படத்துக்கு மமிதா பற்றி பேசியிருக்கேன்னு. நாங்கள் ஆக்சுவலாக அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணலை. எனக்கே வந்து சர்ப்ரைஸாக தான் சொன்னார். எனக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா இவங்களோட ரொம்ப ஒர்க் பண்ணேன்னு இருந்தேன். ப்ளஸ் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். இது காமெடி பண்ணோம், எமோஷனல் சீன்ஸ் இருக்குது. நீங்கள் மமிதா இது வரைக்கும் பார்க்காத எமோஷனல் சைடே இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பெர்ஃபார்மர். நேஹா ஷெட்டி வந்திருக்காங்களா? இல்லையா? சரி, ஓகே, சேட். பட் ஸ்டில் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு காமெடி பேஸ் இருக்கிற கேரக்டர் வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன்னா வந்து எங்கன்னா ஸ்டீரியோ டைப் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நினச்சி. அது அவங்க சொல்லி குத்தம் இல்லை, அது கரெக்டான வருத்தம் தான். ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் காமெடி டிஞ்ச் இருக்கிற கேரக்டரை ரொம்ப மாசாக அக்செப்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்க இன்னும் தமிழில் வந்து இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் அடுத்தது சத்யா, அவரோட டேட்டே கிடைக்கல, தெலுங்கு ஆக்டர். பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.